லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனைக் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் என உரைத்தார் இயேசு. இயேசு ஓர் உண்மையான ஊழியர், மிகுந்த நம்பிக்கைக்குரியவர். தன் உயிரை இழந்தேனும் உறவுகளை காக்கும் நன்மனம் கொண்டவர். அதனையே இங்கு அறிக்கையாக தருகிறார். நம் மக்கள் எல்லாரும் அழியா நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பது தந்தை கடவுளின் மேலான விருப்பம். அவ்விருப்பத்தை அகமுணர்ந்து செயல்படத் துணிந்தார். எல்லாரின் உயர் வாழ்வே தம் உயிர் வாழ்வாக கொண்டு உழைத்தார். குடும்பத்தில் பெற்றோரிடம் பிள்ளைகள் ஒப்படைக்கப்படுகின்றனர். அவ்வாறே ஆசிரியர்களிடத்தில் மாணக்கரும், மருத்துவர்களிடத்தில் நலம் நாடுவோரும், ஓட்டுநர்களிடம் பயணிகளும், நீதிபதிகளிடம் நீதிமன்றமும், காவல்துறையினரிடம் சட்ட ஒழுங்குகளும் என பல்துறைசார் அமைப்புகளிடம் இச்சமூகம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு ஒப்படைக்கப்பட்டவர்களை அழிய விடாமல் காக்கும் பணியை நம்மில் எத்தனை பேர் இயேசுவின் மனநிலையோடு தொடர்கின்றோம்? இறைவா, பிறரின் நல் வாழ்விற்கு பொறுப்பேற்று வழிநடத்தும் கடமையும் எனதென உணர்ந்து தினம் வாழ வரம் தாரும். வாரம் ஓர் அலசல். ஆகஸ்ட் 23. அடிமை வியாபார ஒழிப்பும் விழிப்பும். வரலாற்றை நினைவு கூர்வது கடந்த காலத்தை திருப்பி பார்ப்பதற்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தை சிறப்பாக்குவதற்காகவே. அவ்வாறு மனிதகுலம் அனுபவித்த துன்பங்களில் இருந்து கற்றுக்கொண்டு அனைவரும் சுதந்திரமாகவும் மரியாதையுடனும் வாழும் உலகை உருவாக்க வேண்டிய பொறுப்பை நமக்கு நினைவூட்டும் நாளே அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூட்டும் பன்னாட்டு நாள். அடிமை முறை என்பது மனிதர்களே வலுக்கட்டாயமாக பிடித்து வைத்து அல்லது அவர்களை விலைக்கு வாங்கி அவர்களிடமிருந்து பலவந்தமாக வேலையை வாங்கும் முறையாகும். இம்முறை வரலாற்று காலம் முதல் பல நாடுகளில் வழக்கில் இருந்துள்ளது. கிறிஸ்துவுக்கு முந்தைய காலத்திலேயே இந்த அடிமை முறை வழக்கில் இருந்து வந்துள்ளதை நாம் அன்றாடம் வாசிக்கும் திருவிவிலியத்தின், குறிப்பாக பழைய ஏற்பாட்டு நூல்களின் வழியாக நாம் அறிந்த ஒன்றே. இங்கு அடிமைகள் என்பவர்கள் மனித நேயத்திற்கு அப்பாற்பட்டவர்களாகவே நடத்தப்பட்டனர். வேறு வகையில் கூறுமிடத்து உணர்வுகளை இழந்த உயிரற்ற பொருள்களாகவே பார்க்கப்பட்டனர். பண்டைய காலங்களில் இனங்களிடையே ஏற்பட்ட போர்களில் தோல்வியுற்றவர்கள் அடிமைகளாக்கப்பட்டனர். இங்கு பெண்களும் குழந்தைகளும் கூட அடிமைகளாக்கப்பட்டனர். இந்த அடிமைகள் பிறப்பினாலோ சந்தையில் வாங்கப்பட்டவராகவோ போர் கைதிகளாகவோ அல்லது மற்ற இடங்களிலிருந்து கடத்தப்பட்ட நபர்களாகவோ இருக்கலாம். உலகில் உள்ள பெரிய மற்றும் பொருளாதாரத்தில் மேம்பட்டிருக்கும் எல்லா இனங்களும் தங்களை விட கீழ்நிலையில் இருந்த இனத்தவர்களை கொடுமையான அடிமை முறை மூலம் கடுமையான வேலை வாங்கி இருக்கிறார்கள். இந்த அடிமைகளை அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு சரியான உணவு, உடை, உறைவிடம் எதையும் வழங்காமல் இந்த கொடுமைகளை மேற்கொண்டிருப்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. அடிமைகள் முதலில் அரசர்கள் குடும்பத்திற்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அரசர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அடிமைகளை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அடிமையின் விலை அந்த அடிமையின் உருவம், வயது, உடல் வலிமை, அடிமைத்தனம் இவற்றை பொறுத்து தீர்மானிக்கப்பட்டது. பணக்கார கிரேக்க குடும்பங்கள் 20 அடிமைகளை கூட வைத்திருக்கலாம். இவ்வாறு அடிமைகளாக்கப்பட்டவர்கள் வீட்டு வேலைக்காரர்களாகவும் தொழிலாளர்களாகவும் பண்ணையாட்களாகவும் சுரங்க தொழிலாளர்களாகவும் பயன்படுத்தப்பட்டதுடன் ஆபத்து நிறைந்த வேலைகளிலும் ஈடுபடுத்தப்பட்டனர். யூத இனம், எகிப்து, கிரேக்கம், அரேபியா மற்றும் சீனாவிலும் இந்த அடிமை முறை பெரும் பங்கு வகித்திருக்கிறது.
இதில் கொடுமை என்னவென்றால் அடிமைகள் சந்தையில் விற்கப்பட்டனர். மக்களாட்சி முறையின் பிறப்பிடம் என கருதப்படும் ஏதென்ஸில் 21,000 சுதந்திர மனிதர்களும் 4,00,000 அடிமைகளும் இருந்தார்கள் என சில ஆதார குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. கிரேக்க நாகரிகத்தில் அடிமை முறை பெரும்பங்கு வகித்ததைப் போலவே ரோமையர் காலத்திலும் அடிமை முறை முக்கியத்துவம் பெற்றிருந்ததை காண முடிகின்றது. கிபி 400களில் அங்கு அடிமை முறை மேலும் தீவிரமாயிற்று. சில ஆய்வுகளின்படி கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை அடிமைகள் மக்கள் தொகையில் 1/3 பங்கு என்பர். இங்கு அடிமைகளுக்கு பெயரில்லை, அவர்கள் திருமணம் செய்ய முடியாது, சொத்துக்களை வைத்திருக்க முடியாது. ரோமையர் கால அடிமை முறையின் கொடூரங்கள் தாங்காமல் பல அடிமை கலகங்கள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஏனெனில் பல அடிமைகள் பலம் பொருந்திய முன்னாள் போர் வீரர்களாகவும் இருந்துள்ளனர். பண்டைய இந்தியாவில் அடிமைகள் வியாபாரம் பெரிய அளவில் இருந்ததாக தெரியவில்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சோழர் காலத்தில் அடிமை முறை இருந்ததாக கூறப்படுகின்றது. மன்னர்களும் வசதி படைத்தவர்களும் ஆண்களையும் பெண்களையும் விலைக்கு வாங்கி கோவில்களுக்கும் மடங்களுக்கும் தானமாக வழங்கியுள்ளனர். அடிமை விற்பனை ஓலை பத்திரம் போல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஆளோலை, ஆள்விலை பிரமாண இசைவுத்தீட்டு, அடிமை விற்பனை பத்திரம் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டுள்ளது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அடிமை தீண்டா அடிமை என்றழைக்கப்பட்டனர். அடிமைகள் மீது ஆடு மாடுகளுக்கு இடுவது போல் இலச்சினை பொறிக்கப்பட்டன. அரண்மனை அடிமைகளுக்கு புலிச்சின்னம், சிவன் கோயில் அடிமைகளுக்கு திரிசூல சின்னம், வைணவ கோவில் அடிமைகளுக்கு சங்கு சின்னம் இடப்பட்டன. இறைமையின் சாயலே மனிதம் மனிதம் மனிதம், அந்த மனிதம் மலர்வதே இறைவனின் மகிமை. ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அடிமை வியாபாரம் புது பரிமாணம் எடுத்து கொடிகட்டி பறந்த காலம் அது. 1730ஆம் ஆண்டில் 15 கப்பல்கள் மட்டுமே அடிமை வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தன. 1792ஆம் ஆண்டில் 132 கப்பல்களாக வளர்ந்து அடிமை வியாபாரம் வெகு சிறப்பாக நடந்தது. இதில் இங்கிலாந்து அதிக லாபம் ஈட்டியது. 1760இல் அமெரிக்காவில் 6,97,000 கருப்பின அடிமைகள் வாழ்ந்துள்ளனர். 1861இல் 40 லட்சமாக பெருகியதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பியர்கள் அடிமை முறையை ஓர் உற்பத்தி முறையாக உலக பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமாக மாற்றினார்கள். உலகிலிருந்த அனைத்து அடிமை முறைகளுடன் ஒப்பிடும்போது ஐரோப்பியர்களின் அடிமை முறை மிகவும் மோசமானதாக இருந்ததாக கூறப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்த இந்த அடிமை முறையால் ஏறக்குறைய 6 கோடி ஆப்பிரிக்கர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அடிமைகளாக்கப்பட்ட இந்த பல கோடி மக்கள் சித்திரவதை, நோய் மற்றும் மன துயரினால் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். மனித இன வரலாற்றில் அடிமை வியாபார முறையும் அதனை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட தீவிர நடவடிக்கைகளையும் யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. பல மதங்களும் அரசர்களும் சான்றோர்களும் அடிமைகளை நல்ல முறையில் நடத்த கோரினாலும் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்துதான் அடிமை முறையை மொத்தமாக ஒழிப்பதற்கான குரல்கள் எழுந்தன. இவை முதலில் இங்கிலாந்தில் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் என்பவரால் பிரச்சாரம் செய்யப்பட்டன. இவர் 1787இல் ஆரம்பிக்கப்பட்ட அடிமை ஒழிப்பு குழுவின் முதல் தலைவராவார். பிரெஞ்சு புரட்சியின் போது முதல் குடியரசு பிரகடனம் செய்யப்பட்ட பின் அடிமை முறை தடை செய்யப்பட்டது. மாவீரன் நெப்போலியன் தலைவராக ஆனவுடன் அடிமைகளுக்கான பல தடைகள் நீக்கப்பட்டன. 19ஆம் நூற்றாண்டில் பல நாடுகள் அடிமைகளை வைப்பதும் பிடிப்பதும் விற்று வாங்குவதும் கடத்தல் செய்வதும் தடை செய்யப்பட்டன. அடிமைகளாக்கப்பட்ட மக்களின் பேச்சுரிமையும் சிந்தனை மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமையும் பறிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சிறுக சிறுக ஏற்பட்ட மறைமுக எழுச்சியின் விளைவாக ஹெய்தி நாட்டில் 1791 ஆகஸ்ட் 23ஆம் நாள் அடிமைகள் புரட்சி செய்தனர். இப்புரட்சியின் விளைவாக பல உலக நாடுகள் படிப்படியாக அடிமை வியாபாரத்தை தடை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டன. சிலே 1823இலும் ஸ்பெயின் 1837இலும் டொமினிக்கன் குடியரசு 1844இலும் ஈகுவதோர் 1854இலும் பிரேசில் 1888இலும் அடிமை வியாபார முறையை தடை செய்தன.
ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 அன்று உலகம் முழுவதும் அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூட்டும் பன்னாட்டு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளை யுனெஸ்கோ 1998ஆம் ஆண்டு அறிவித்தது. இதன் நோக்கம் உலக வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய மனித உரிமை மீறலான அடிமை வணிகத்தின் கொடூரத்தை நினைவுபடுத்துவது மட்டுமல்லாமல் அதை முடிவுக்கு கொண்டு வந்த போராட்டங்களையும் வீரர்களையும் கௌரவிப்பதாகும். அமெரிக்க நாடுகளில் நீக்ரோக்கள் என்றழைக்கப்படும் கருப்பினத்தவர்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள். இவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக அமெரிக்காவிற்கு கடத்திச் செல்லப்பட்டவர்களின் பரம்பரையினரே. இன்றைக்கு அவர்கள் அமெரிக்க அரசு தலைவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்களின் முயற்சியால் அங்கு சுதந்திரமாக வாழ்ந்து வருகிறார்கள். கருப்பினத்தவர்கள் வாக்குரிமை பெற்று 155 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஒரு கருப்பினத்தவரான பராக் ஒபாமாவை அரசு தலைவராக தரும் அளவிற்கு கருப்பினத்தவர்கள் முன்னேறியிருக்கிறார்கள். மேலும் பாலியல் தொழிலில் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான பெண்களை காத்த நேபாளத்தின் அனுராதா கொய்ராலா போன்ற சமகால சமூக போராளிகளும் தொடர்ந்து பாடுபட்டு வருவதும் கவனத்துக்குரியது. வெவ்வேறு வடிவங்களில் இன்றளவும் ஆங்காங்கே அடிமை முறை விரவி காணப்படுகின்றன. குறிப்பாக தொழில்நுட்பத்திலும் நவீன தொலைத்தொடர்பு வசதிகளிலும் முன்னேறியுள்ள இக்காலகட்டத்தில் அக்கறை படிந்த வடுக்களை நினைவூட்டுவதன் வழியாக ஒரு படிப்பினைகளை பெற முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. மத்திய கால மனிதனின் மனிதநேயமற்ற நடவடிக்கைகள் இன்றைய மனித குலத்தின் மனிதநேயத்தன்மைக்கு அடிப்படையை இட வேண்டியுள்ளது அவசியமானதொன்றாகும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். இறைமையின் சாயலே மனிதம், மனிதம் அதன் இறைவினில் இறைமை மலருமே, மலருமே. மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதர்களை கடத்தி கொடுமை செய்கின்றனர். பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் இவர்களை கடத்தி கொடுமைப்படுத்துவது இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் நவீன அடிமைத்தனத்தால் 5 கோடி மக்களும் கட்டாய வேலைகளில் 2.8 கோடி மக்களும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் 13.8 கோடி சிறுவர்கள் அடிமை தொழில்களில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆய்வுகள் கூறுகிறது. இவர்களின் உடல் நலத்துக்கு எவ்வித உத்தரவாதமும் இன்றி எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் வேலை செய்து வருகின்றனர். நவீன காலத்தில் வீடுகளில் வீட்டு வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றும் பெண்களும் ஒரு வகையில் அடிமை வாழ்க்கையையே அனுபவிக்கின்றனர். பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாலியல் வியாபார சந்தையில் 39.4 விழுக்காட்டினர் பாதிக்கப்படுகின்றனர். அடிமை முறையின் முக்கிய மூல காரணமாக பணம், பொருள் மற்றும் பூமியின் மீதான ஆசையே, மற்றவர்களை அடக்கியாளும் ஆதிக்க ஆசையே இருக்கிறது. எனவே தன்னலம் தவிர்த்து அடக்கியாளும் மனநிலையை கைவிட்டு இத்தகைய அடிமைத்தனங்களை எதிர்கொண்டு சுதந்திரம், சமத்துவம், நீதி ஆகியவை ஒவ்வொரு மனிதருக்கும் உரிய அடிப்படை உரிமைகள் என்பதை வலியுறுத்தவே இந்த அடிமை வியாபார ஒழிப்பு தினம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அடிமைத்தனம் மனிதகுலத்தின் இருண்ட அத்தியாயம் என்பதை உணர்ந்து அடிமை வணிகத்தின் வரலாற்றை பள்ளி, கல்லூரிகளில் கற்பித்து புதிய தலைமுறையிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் மனித கடத்தல் மற்றும் கட்டாய வேலை போன்ற சமகால அடிமைத்தனத்திற்கு எதிராக சட்ட ரீதியான, சமூக ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து எதிர்காலத்தை சிறப்பாக்குவோம். ஆகஸ்ட் 23 அன்று சிறப்பிக்கப்படும் அடிமை வியாபார ஒழிப்பை நினைவூட்டும் பன்னாட்டு நாள் குறித்து வாரம் ஓர் அலசல் என்ற நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடல், அவரது திரு அவையை சார்ந்தவர்கள் என்றும் வெவ்வேறு தோற்றம், பொருளாதார சூழ்நிலைகள், மனநிலைகள் மற்றும் உணர்ச்சி நிலைகள் எனும் சுவர்களை தகர்த்தெறிந்து மக்களிடையே சந்திப்புகளை உருவாக்குபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 17 ஞாயிறன்று கஸ்தல் கந்தோல்ஃபோவிற்கு விடுமுறைக்காக சென்றிருக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள்
அங்குள்ள அன்னை மரியா ரொத்தோந்தா திருத்தலத்தில் மறைமாவட்ட காரிதாஸ் பணியாளர்கள் மற்றும் ஏழைகளுக்காக நிறைவேற்றிய திருப்பலியில் ஆற்றிய மறையுரையின் போது இவ்வாறு கூறினார். சில நேரங்களில் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கும் சோர்வு மற்றும் பயத்துடன் ஆலயத்திற்கு வரும் நாம் ஒவ்வொருவரும் தனியாக இல்லை, மாறாக கடவுளின் வார்த்தையையும் உடலையும் பெறுவதன் வாயிலாக இணைந்து இருக்கின்றோம் என்றும், உயிர்ப்பின் தூய ஆவியார் நம்மிடையேயும் நமக்குள்ளும் அமைதியாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம் இதயம் இறப்பிற்கு அப்பாற்பட்ட வாழ்வை பெற உதவுகின்றார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நன்மை செய்யும் மனநிலையை விட்டுவிடாமல் நம் சொந்த நன்மைக்காகவும் அனைவரின் நன்மைக்காகவும் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துபவர்களுக்காகவும் தொடர்ந்து பணியாற்ற இயேசு நமக்கு உதவுகின்றார் என்றும், துன்புறுத்தலுக்கு பழிவாங்கலுடன் பதிலளிக்காமல் பிறரன்பு செயல்களில் உண்மையுடன் நிலைத்து நின்று எப்போதும் நன்மை செய்ய நம்மை இறைவன் அழைக்கின்றார் என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 17 ஞாயிறன்று கஸ்தல் கந்தோல்ஃபோ திருத்தந்தையர் கோடை விடுமுறை இல்லத்தின் முன்புறம் உள்ள லிபர்தா வளாகத்தில் கூடியிருந்த இறை மக்களுக்கு ஆற்றிய நண்பகல் மூவேளை ஜெப உரையின் போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இயேசு தனது இறையரசு பணி மற்றும் தன்னை பின்பற்றுபவர்கள் ஆற்றும் மறைப்பணி என்பது ரோஜாக்களும் மலர்களும் நிறைந்தது அல்ல, மாறாக அது எதிர்க்கப்படும் அடையாளம் என்று வலியுறுத்துகிறார் என எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நன்மையின் அழகானது அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவதால் நன்மை செய்பவர்கள் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்கிறார்கள், துன்புறுத்தல் மற்றும் முறைகேடுகளை அனுபவிக்கிறார்கள் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான், இந்தியா மற்றும் நேபாள மக்களுடன் தனது உடனிருப்பை வெளிப்படுத்துவதாகவும், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள், பேரழிவின் விளைவால் துன்புறுபவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்பதாக தெரிவித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 17 ஞாயிறன்று லிபர்தா வளாகத்தில் கூடியிருந்த இறை மக்களுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜப உரையின் இறுதியில் எடுத்துரைத்த ஜப விண்ணப்பங்களின் போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. போர்களை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்றும், மக்களின் பொது நன்மைக்கான பேச்சுவார்த்தைகள் எப்போதும் முதலிடம் பெற ஜெபிப்போம் என்றும் கூறினார் திருத்தந்தை. இயற்கையின் அழகானது கடவுளது படைப்பின் அழகை நமக்கு நினைவூட்டும் வேளையில், கடவுளது படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்பாக அவரது சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் இருக்கின்றோம் என்பதை நினைவூட்டுகின்றது என்றும், நாம் அனைவரும் ஒருவர் மற்றவரிடத்தில் கடவுளின் சாயலை காண வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 17 ஞாயிறன்று மறைமாவட்ட காரிதாஸ் பணியாளர்கள் மற்றும் ஏழைகளுடன் மதிய உணவு விருந்தில் பங்கேற்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உணவு விருந்திற்கு முன்னதாக ஆற்றிய உரையில் இவ்வாறு எடுத்துரைத்தார். கடவுளது பிரசன்னத்தை, உடனிருப்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த மதிய உணவு விருந்தில் ஒன்றாக கூடியிருக்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழவும், ஒன்றிப்புடன் வாழவும், உடன் பிறந்த உணர்வுடன் வாழவும் அழைக்கப்படுகின்றோம் என்றும் கூறினார் திருத்தந்தை. அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு அதை பகிர்ந்தளித்த இயேசு ஒன்றிணைந்து அவர்களுடன் உணவருந்திய போது தனது செயல்களின் வாயிலாக தன்னை அடையாளப்படுத்தினார் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், கடவுள் நமக்கு அளித்த அந்த ஒன்றிப்பின் கொடையை நாம் ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள திருப்பலி வாயிலாக அழைக்கப்படுகின்றோம் என்றும் கூறினார். ஏழைகளுடனான மதிய உணவு விருந்தானது நற்கருணை மீதான அன்பு ஒருபோதும் தனக்குள் மூடியதாக இருக்காது என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றது என்றும், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையிலேயே சந்திக்கும் இடமான வறுமை, தனிமை மற்றும் மாண்பிற்கான தேவை உள்ள புறநகர் பகுதிகளை நோக்கி நம்மை உந்தி தள்ளுகிறது என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் ஃபாபியோ பாஜோ. ஆகஸ்ட் 17 ஞாயிறன்று லௌதாத்தோ சி குழுவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஏழைகள் மற்றும் காரிதாஸ் பணியாளர்களுடனான திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் மதிய உணவு விருந்திற்கு முன்னதாக இவ்வாறு எடுத்துரைத்தார் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டு பணிக்கான திருப்பீடத்துறையின் துணைச் செயலாளர் கர்தினால் ஃபாபியோ பாஜோ. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.